ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போவோம். என்கிட்ட கொஞ்சம் மாம்ஸ் கேட்டிருந்தாங்க, அபியோட புக் கலெக்ஷன்ஸை பற்றி நான் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஸோ நான் அபிக்கு 6 மந்த்ஸ்ல இருந்து இப்போ அவளுக்கு 2.8 இயர்ஸ் ஆகுது. 2 இயர்ஸ் அண்ட் 8 மந்த்ஸ். ஸோ நான் ஒரு செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கேன். அதாவது ஸ்டோரி புக்ஸ், பைண்டர் புக்ஸ் எல்லாமே. ஸோ இந்த பைண்டர் புக்ஸ் உங்களுக்கும் கூட யூஸ் ஆகலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா என்னன்னா, குழந்தைங்க எல்லாருமே ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒரு ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஒரு சில குழந்தைங்க புக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஒரு சில குழந்தைங்க டாய்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஒரு சில குழந்தைங்க மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஒரு சில குழந்தைங்க இன்ட்ராக்ட் பண்ணி ஓடி ஆடி விளையாடுறதுல, டான்ஸ்ல, ஆக்டிவிட்டியில அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஸோ என்னோட குழந்தை பார்த்தீங்கன்னா இதுல எல்லாத்துலயுமே அவன் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் கூட பைண்டர் புக்ஸ்ன்னு வரும்போது அவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இன்ட்ரெஸ்ட் காட்டினா. ஸோ அதை நான் அவளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இனிஷியல் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா 6 மந்த்ஸ்ல அவளுக்கு நமக்கு அவங்களுக்கு திருப்பி பார்க்க தெரியாது. அது என்ன ஷேப்ஸ், என்ன கலர் அப்படின்னு அவங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண தெரியாது இல்லையா. அந்த டைம்ல நான் அவளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுதான் டச் அண்ட் ஃபீல் புக். அதாவது இது அமேசான்ல உங்களுக்கு கிடைக்கும். அமேசான்ல கிடைக்கும், இல்லை உங்களுக்கு புக் ஸ்டால்ல கூட ஏதாவது ஸ்டேஷனரி ஷாப்ஸ்ல கூட நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். அதாவது இப்போ டாக் அப்படி இருக்குன்னா அந்த டாகோட இயர்ஸை அந்த ஃபர்ல செஞ்சிருப்பாங்க. இது கேட்டுன்னா கேட்டோட ஃபர்ல அது மாதிரி செஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸோடது எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி அந்த அனிமலுக்கு என்ன மாதிரி ஃபர் இருக்குமோ அதை அதே மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி டச் அண்ட் ஃபீல் பண்ணி காமிக்கிறதுக்காக குழந்தைங்களுக்காக இது இப்படி மேக் பண்ணிருப்பாங்க. இது குழந்தை இனிஷியல்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டுனா டச் பண்ணி ஃபீல் பண்ணி இது ஒவ்வொரு தடவை காமிக்கும் போது அவ எக்ஸைட் ஆயிடுவா. ஸோ இதோட விலை பாத்தீங்கன்னா 360 ருபீஸ். இது அமேசான்லயும் உங்களுக்கு கிடைக்குது. 300 ரூபாயில இருந்து 360 வரைக்கும் நம்ம இது கண்டிப்பா வாங்கலாம். இனிஷியல் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஸ்டோரிஸ் கேட்டுட்டு இருந்தா. பட் போக போக அதுல அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மி ஆயிடுச்சு. அப்ப என்ன அப்படின்னா மாதிரி நமக்கு கிடைக்கும் இல்லையா, அமேசான்ல கிடைக்கும் ஒரு பல் புக்ஸ் கிடைக்கும். ஆக்சுவலி இதை கிழிச்சிட்டா பாப்பா. இதுதான் படிச்சு கிடிக்கிறது சொல்லுவாங்க போலக்கு. ஃபுல்லா கிழிச்சிட்டா. ஸோ இது இந்த மாதிரி ஷேப்ஸ், கலர்ஸ், பேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். இது போர்ட் புக்ஸ். ஆக்சுவலி இது அவ்வளோ சீக்கிரம் டேர் ஆகாது. பட் என்ன பண்ணிட்டான்னா போக போக என்ன பண்ணிட்டேன்னா இது மேல இருக்க ஸ்டிக்கர்ஸை மட்டும் அவ கிளிக்க ஆரம்பிச்சிட்டா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இனிஷியலி இதை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணா. பட் போக போக பார்த்தீங்கன்னா அது அவளுக்கு ஃபன்னா இல்லை. அதை ஃபன்னா எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஸோ ஸ்டோரி புக்ஸ்ன்னு வரும்போது அமேசான்ல இருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவளால் ரொம்ப நேரத்துக்கு மேலே அதில் இன்வால்வ்டாக இருக்க முடியல. எனக்கு என்னன்னா குழந்தைய ஆக்டிவிட்டியில இன்வால்வ் பண்ண வைக்கணும். நான் மட்டுமே கதை சொல்லிட்டு இருக்கேன். அவள் ரொம்ப நேரமாக அது கேட்குற மாதிரியும் இருக்கு, கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகுற மாதிரியும் இருக்கு. ஸோ அதெல்லாம் நான் அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், இதை ஃபன்னா கொண்டு போனாதான் அவளும் அந்த ஆக்டிவிட்டியில இன்வால்வ் ஆவா அப்படின்றதுனால நான் என்ன பண்ணேன், பைண்டர் புக்ஸ் எனக்கு அதை பத்தின ஐடியா வந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் அபியோட புக் கலெக்ஷன்ஸ். இது நான் ஒன்னொன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். அபிக்கு எப்போ பைண்டர் புக்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அவ இதை ஃபன்னா விளையாடுவா, இல்லை கத்துக்குவா, லேர்ன் பண்ணிக்குவா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்படின்னா அவ என்ன பண்ணா, ஃப்ரிட்ஜில் நாங்க ஸ்டிக்கர்ஸ் நிறைய ஒட்டி வச்சிருப்போம். ஓகேங்களா, அதை அதை பீல் பண்ணி எடுத்துட்டு திரும்ப ஸ்டிக் பண்ணிட்டே இருப்பா. ஸோ அப்போ அதை நோட் பண்ணேன் நான். அது அவள் பீல் பண்ணி ஸ்டிக் பண்ணி விளையாடுறதே ஒரு ஃபன்னா ஆக்டிவிட்டியா அவள் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இதை நம்ம ஏன் அவளுக்கு லேர்னிங்கா கொடுக்க கூடாது அப்படின்னு தோணுனப்பதான் நம்ம பைண்டர் புக்ஸ் ஓகே நம்ம அதை அவளுக்கு வாங்கி கொடுத்தா அவ இன்னும் நிறைய லேர்ன் பண்ணுவா, எக்ஸ்ப்ளோர் பண்ணுவா, அவளுக்கும் ஃபன்னா இருக்கும். அட் அ ஸ்டேஜ் ஒரு 2 to 3 hours அவ அதுலயே ஸ்பெண்ட் பண்ணுவா. நம்ம அவ கூடயே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு பைண்டர் புக்ஸை நோக்கி போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் அவளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண பைண்டர் புக் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பைண்டர் புக் தான். இது பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் பைண்டர்ல இருந்து. அதாவது இது இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் மென்ஷன் பண்ணுறேன். இது ஒரு இன்டராக்டிவ் ஆக்டிவிட்டி புக். பார்த்தீங்களா, இது இன்ட்ராக்டிவாக இருக்கும். நம்மளும் அவளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவள் லேர்ன் பண்ணிட்டு ஒவ்வொன்றா இது என்ன அப்படிங்கிறத நமக்கு சொல்லுவாள். இதில் பார்த்தீங்கன்னா சி அனிமல்ஸு, இது திங்ஸ் தட் கோ டுகெதர். அதாவது இப்போ கீ அப்படின்னு லாக்னு இருக்குன்னா அதுக்கு கீன்னு மேட்ச் பண்ணுறது. ஸோ இப்போ பேப்பர் இருக்குன்னா பென்சில் இருக்கா, இங்கே ப்ரஷ் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே டூத் பேஸ்ட்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்க மேட்ச் பண்ணி இப்படி ஸ்டிக் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, இது எல்லாமே இங்கே எடுத்து ஸ்டிக் பண்ணிவிட்டு இதை எடுத்து திரும்ப இதுலேயே மேட்ச் பண்ணி ஸ்டிக் பண்ணுற மாதிரி. இது கம்யூனிகேஷன் ஹெல்ப்பர் அண்ட் தேர் வெஹிக்கல்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இது மாதிரி அனிமல்ஸ் கீழே இருக்கும், அதோட ஹெட்டு மட்டும் இங்கே தனியாக இருக்கும். இதை மட்டும் இப்படி மேட்ச் பண்ணுற மாதிரி. ஸோ இது லயன்,
மங்கி, ஜிராஃபி, ஸ்னேக்குன்னு. ஸோ அவங்க வந்து இந்த ஸ்கின் இதை வச்சு அவங்க வந்து இது என்ன அப்படிங்கிறது பேட்டர்னை வந்து மேட்ச் பண்ணி இதில் ஸ்டிக் பண்ணுவாங்க. இது ஃபன்னில் என்னன்னு கேட்டிங்கன்னா இதை ஸ்டிக் பண்ணி எடுத்து ஒட்டுறது தான். இது வந்து ரெட் கலர். அந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கிற என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது இல்லை ஏதாவது ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படின்னா அது கலர் மேட்ச் பண்ணுறதுக்கு ஃப்ளமிங்கோ, பிக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து மேட்ச் பண்ணுவாங்க. இது வந்து எல்லா வகையான ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணுவாங்க. அண்ட் இது இன்சைட் அண்ட் அவுட், அதாவது ஆப்பிள் வந்து இன்சைட் எப்படி இருக்கும், அவுட் சைடு எப்படி இருக்கும், ஸோ அதை மேட்ச் பண்ணுறதுக்கு. கிவி வந்து அது மாதிரி எப்படி இருக்கும், அந்த மாதிரி எல்லாமே மேட்ச் பண்ணுறது. இது வந்து அனிமல்ஸ் வந்து அதோட கஃப் எப்படி இருக்கும், அதாவது கவுனா அதோட குட்டி என்ன, சிக்கனா அதோட குட்டி என்ன, அந்த மாதிரி மேட்ச் பண்ணுறது. நம்ம ஸ்மால், மீடியம், லார்ஜ் சைஸ் பார்த்து அது சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த லைனில் வந்து அவங்க ஒட்டுவாங்க. அப்புறம் வந்து ஷேப்ஸு, அப்புறம் வந்து இது டைரக்ஷன்ஸ். இந்த டைரக்ஷன்ஸ் வந்து நிறைய டைரக்ஷன்ஸ் இருக்கும். இந்த டைரக்ஷன்ஸை வச்சு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே அதுக்கேற்ற மாதிரி இது மேலே பார்க்கணும், அப் ஏரோ இருக்குன்னா அப்பில், இல்லை டவுன் ஏரோ இருக்குன்னா டவுனில், இப்படி மாற்றி சைடு லெஃப்டில் இருக்குன்னா லெஃப்டில், ரைட்டில் இருக்குன்னா ரைட்டில், அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுவாங்க. இது வந்து ஆல்ஃபபெட்ஸே வந்து ஃபோனிக்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம வந்து அண்ட் A for ஆப்பிள், B for பால் சொல்லி கொடுக்குறோம். அந்த மாதிரி ஒன் டைம் பார்த்துட்டா அப்படின்னா அதை வந்து அழகாக வந்து நீங்கள் கொலாப்ஸ் பண்ணி வச்சாலும் இல்லை எப்படி தூக்கி இங்கே வச்சாலும் கரெக்டாக அங்கே வந்து எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிடுவான். அது பிக்சர்ஸும் தெரியும் அவளுக்கு, ஆண்டனா இதுன்னு தெரியும், ஏரோப்ளேன்னா இதுன்னு தெரியும், நம்ம எல்லாமே டீச் பண்ணிடுவோம். இருந்தாலும் நீங்கள் இதை கொலாப்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா அழகாக அவள் வந்து ஆர்டராக வந்து இது என்னன்னு அவளுக்கு ரீட் பண்ண தெரியலனாலுமே அழகாக வந்து அந்த ஸ்டிக் பண்ணிடுவா. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸு. இதில் நம்பர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் இதில் மேட்ச் பண்ணணும், ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் மாதிரி. ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் பைண்டரோடது இது 1200. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மாண்டசரி குவைட் புக்குன்னு சொல்லிட்டு, இது வந்து ஆதி த தோட்லர்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ், அதில் நான் இதை ஆர்டர் பண்ணேன். பிகாஸ் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து அந்த பைண்டர் கம்யூனிகேஷன் பைண்டர் காமிச்சேன் இல்லையா, இதில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் கிளியிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நிறைய ரொம்ப யூஸ் பண்ணிகிட்டே இருக்கப்போ கொஞ்சம் என்ன சொல்கிறது, இப்போ வரைக்கும் கிடியில், ஆனால் வந்து தண்ணியிலலாம் சம்டைம்ஸ் போட்டோன்னா மேலே இருக்கிற பிளாஸ்டிக் ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும், அது வெளியில் வந்துடுற மாதிரி இருந்துச்சு. சம்டைம்ஸ் வந்து ஈஸியாக மடங்கிடுற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் வந்து இந்த மாதிரி லேமினேஷன் இருக்கிற மாதிரியான ஒரு பைண்டருக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து இதுவுமே ஈஸியாக வந்து ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அதை உடச்சிட முடியும். பட் வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. இது ஆல் இன் ஒன் பைண்டர் தான். இதுவுமே பார்த்திங்கன்னா ஷேப்ஸ் இருக்கும், கலர்ஸ் இருக்கும், வைல்ட் அனிமல்ஸு, ஃபார்ம் அனிமல்ஸு, சி அனிமல்ஸு, ஃப்ரூட்ஸு, பேர்ட்ஸு, மை பாடி, வெஹிக்கல்ஸு, ஃபேமிலி, 5 சென்சஸ், நம்பர்ஸ், ஆல்ஃபபெட்ஸ் எல்லாமே, அதோட I for ஆப்பிள் அந்த மாதிரி ஃபோனிக்ஸ் எல்லாமே. அண்ட் இது ட்ரெஸ்ஸிங்கும் இருக்கும், ட்ரெஸ்ஸிங் ஆக்டிவிட்டியும் இருக்கும். இப்போ இந்த டால் இருக்கும், அந்த டாலுக்கு வந்து இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம், அந்த கண்ணாடி போட்டு விடலாம், கேப் போட்டு விடலாம். இதுவுமே ஃபன்னாக அவங்க பண்ணுவாங்க. ஸோ இதுவுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ஆதி த தோட்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1099. இதுவுமே அவளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக் வந்து தெர் இஸ் அ புக் ஃபார் தேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ், பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ இவங்களது வந்து லாஜிக்கல் ரீசனிங் வந்து நான் அவளுக்கு வாங்கி கொடுத்தேன். இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் மேட்ச் பண்ணுறது தான். இது பேட்டர்ன் மேட்ச் பண்ணி இந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்கும், இதை இங்கே எடுத்து ஸ்டிக் பண்ணிவிட்டு ஸோ அந்த பேட்டர்ன் மேட்சிங் இருக்கும். இதில் வந்து இந்த ஒரு டயக்ராம் பார்த்து இங்கே வந்து இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்டிக் பண்ணுறது, இதுவும் பேட்டர்ன் மேட்சிங்க. இது வந்து ஒரு சுடுக்கோ மாதிரி, இது பேலன்ஸ் சிமெட்ரி அண்ட் பிக் அண்ட் ஸ்மால். இப்போ பிக் ஃபிஷ் இருக்கு, ஸ்மால் ஃபிஷ், பிக் அனிமல் இருக்கு, ஸ்மால் அனிமல், பிக் பேர்டு இருக்கு, ஸ்மால் பேர்டு, அந்த மாதிரி. இது வந்து பசில்.
ஸோ இது வந்து இப்படி திருப்பி வச்சுட்டோம் அப்படின்னா, இல்லை இங்கே கூட எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா, இந்த ஆரஞ்சுக்கு இது பேட்டர்னுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி, இங்கே வெளியிலையும் ஆரஞ்சு, இங்கே ப்ளூ, இங்கே ரெட், இங்கே க்ரீன் எதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி உங்களுக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதுவுமே வந்து ஒரு பசில் தான். இது வந்து பேட்டர்ன் மேட்சிங்க. இது வந்து இங்கே இருக்க பிக்சர் பார்த்து அது நீங்கள் அந்த எக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணணும். ஸோ இதோட விலை பார்த்தீங்கன்னா there is a book for that. இது வந்து 800. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அபிக்கு நான் வாங்கி கொடுத்ததில்ல, இது வந்து லிட்டில் மைண்ட்ஸ் அட் ஒர்க்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ். இதில் இருந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் புக்ஸ் எல்லாம் நான் வாங்கி கொடுத்தேன். இதில் வந்து பார்ட் 1, பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து அபியோட புக் கலெக்ஷன்ஸ் தான். இதே புக்கை நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. இந்த புக்ஸ் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என் குழந்தைக்கு வந்து டீச் பண்ணுறதுக்கும் அவள் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் அவளோட ஃபன் ஆக்டிவிட்டிக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.